ஜல்லிக்கட்டின் போது சமுதாய பெயரை பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், என்ன உத்தரவை மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை நடைபெறும். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ள சூழலில் ஜல்லிக்கட்டில் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டிலும் இந்த காளைகள் வாடி வாசலில் வரிசையாக அவிழ்த்துவிடும். வீரர்கள் அந்த காளைகளை தழுவுவர். இந்த சூழலில் அவ்வாறு அந்த காளைகளை அவிழ்த்து விடும் பொழுது அந்த காளையின் உரிமையாளர் பெயரோடு அவர் சார்ந்த சமுதாய பெயரையும் சேர்ந்து சில நேரங்களில் அறிவிப்பாளர்கள் ஒலிபெருக்கியில் அறிவிக்கின்றார்கள். அதுபோன்று அறிவிக்க கூடாது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எனவே வாடிவாசலில் காளையை அவிழ்த்து விடும் பொழுது காளையின் உரிமையாளர் பெயரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அவர் சார்ந்துள்ள சமுதாய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவிட கோரி மதுரையைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கடந்த 2019 ஆண்டு ஜல்லிக்கட்டில் இந்த காளைகளை வாடிவாசலில் அவிழ்க்கும் பொழுது உரிமையாளரின் பெயரோடு சேர்த்து அவர் சமுதாய பெயரும் சேர்க்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று படுத்துகிறோம், தொடர்ந்து அதை அமல்படுத்துகிறோம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நிகழ்வின் போது காளைகளை அவிழ்த்து விடும் பொழுது காளையின் உரிமையாளர் பெயரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அவர் சார்ந்துள்ள சமுதாய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவை கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும். மேலும் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி வீரர்கள் உறுதிமொழி எடுப்பார்கள் ஜல்லிக்கட்டு முன்பாக. அந்த சமயத்தில் தீண்டாமை உறுதிமொழியும் எடுக்க வேண்டும் என்ற மனுதாரின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.